பார்வதி அம்மா பேசுகிறப்பா. தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டில் உள்ள கணக்கு சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் காவல்துறை அதிகாரி எல்லாமே கேட்டுக்கோ. உனக்கு எல்லாமே தெரியும். தப்பு செஞ்சு வச்சு ஆடுதான், தப்பு செஞ்சு ஓடுதான். அத்தனை அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் அனைத்தும் நீதிமன்ற கோர்ட்டு உள்ள வழக்காடுறது வரைக்கும் காவல்துறைக்கு தெரியும். இந்த 45 நாளைக்கு நீதிமன்ற கோர்ட்டு விடுமுறை. கிரிமினல் ஓடும். கிரிமினலில் தான் காவல்துறை இப்போ பூரா ஒப்படைப்ப. சேட்டை பண்ணுறவனை ஓரவனை வாரவனை அடித்து கொண்டு போய் உள்ளே தள்ளுவேன். அந்த வழக்கை கேட்ப, வழக்கு ஓடும். அந்தந்த ஸ்டேஷனில் இருந்து, அந்தந்த மாவட்ட வாரியாக இருந்து, அந்தந்த சிட்டியிலேருந்து எல்லா காவல்துறை அதிகாரி அனைத்தும் சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை எல்லாம் காவல் நிலையத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டு, நீதிமன்றம் கோர்ட்டில் கொடுக்குற சிபி ரிப்போர்ட்டு எல்லாம் அனைத்தும் உள்ள கணக்கு எல்லாமே கணக்கு போடுதார். எல்லாமே ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் தப்பு பண்ணி வச்சுருக்கான். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் உனக்கு எல்லாமே தெரியும். தெரியாதில்ல. இப்போ நீ உன்னை நியமித்து அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாவனும் நாங்கள் உன்னை நியமிச்சிருக்கோம். நாங்கள் என்ன சேட்டை பண்ணாலும் நீ கண்டும் காணாமல் போன்னு சொல்லி விடுதான். அது தப்பு, அது தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றமே குற்றத்துக்கு மேலே குற்றம், முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் போய் மெமோ பேப்பரை வாங்கி, சரியா, இந்த 45 நாளில் கிரிமினலில் உள்ள கணக்கு உனக்கு கொடுப்பார், போடுவார். ஊட கணக்கு போடுவார். அதை பூரா எல்லா ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் உள்ள கணக்கு பூராமே எல்லாம் விசாரணை பண்ணி, ஆதார கார்டில் என்ன செய்தான், ஏது செய்தான், எங்கே இடம் வாங்குதான், எங்கே போகிறான், அனைத்தும் உள்ளவன். பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் எல்லாமே 2ஆம் நம்பர் வியாபாரம் தான் பார்க்கான். 1ஆம் நம்பர் பார்க்கானாப்பா. விவசாயத்திலேருந்து வாங்கி எதுவும் பார்க்கானா? விவசாயத்தை அழிக்கான். விவசாயத்தில் உள்ள வர்றதை அழிக்கான். விவசாயத்துக்காரன் விவசாயம் பண்ணுறவன் தூக்கு போட்டு சாவுதான். எப்படி? அப்போ 2ஆம் நம்பர் பார்க்குற ஓடுதவன் காரு, வண்டி, வீடு, இடத்துகளை வாங்கி மல்லாக்காவன் படுத்து எல்லாம் அவன் ரோரை ஆட்டி போகிறான். இப்போ 4 வீலர், 2 வீலர் எல்லாம் கடத்தலில் போகுது. இப்போ எல்லாமே செக் போஸ்ட்டில் போட்டு, செக் போஸ்ட்டில் இருந்து செக் பண்ணி உள்ள நீதிமன்றத்தில் கோர்ட்டில் உள்ள தள்ளு. முக்கால் சத்தியம். அவன் ஆதார கார்டு, ரேஷன் கார்டை பிடுங்கி விடு. பிடுங்கி நீதிமன்ற கோர்ட்டில் ஒப்படைச்சிரு. இன்னைக்கு கணக்கு போட்டார். இப்போ இந்த 45 நாளில் உள்ளே பிடிப்பார். பயங்கரமாக கணக்கு போடுவார். காவல்துறை இது நீ எடுக்கியா எடுக்கலையா? உனக்கு அடுத்தாப்பில் 3 கணக்கு போட்டார் கவர்மெண்ட்டு. 4வது கணக்கு போடணும். இதில் நீ எப்படி வாரங்கிறது பார்க்கார். ஏன்னா காவல்துறைக்கு தான் எல்லாமே தெரியும். அனைத்தும் மண்ணில் என்ன சேட்டை பண்ணுதான், விவசாய மண்ணில் என்ன சேட்டை பண்ணுதான், பூமியில் என்ன சேட்டை பண்ணுதான், விவசாயம் நடக்கிற இடத்துல என்ன சேட்டை பண்ணுதான், குடி போதையில் என்ன செய்தான், 2ஆம் நம்பர் அரசியல்வாதி விட்டு மில்லு, தொழிற்சாலை, என்னென்ன கம்ப்யூட்டர் கணக்கில் உட்காந்து அவன் குடும்ப வாரிசு வரைக்கும் உட்காந்து ஆட்டுறது உனக்கு தான் தெரியும். காவல்துறைக்கு, காவல்துறை அதிகாரிக்கு எல்லாம் தெரியும். படிச்சிருக்கீங்களப்பா, எல்லா படிப்பும் படிச்சிருக்கீங்க. அதுதான் கணக்கு போடுதார். இந்த கணக்கில் நீ உள்ளே ஒப்படைக்கணும். இது ஜட்ஜி கோட்டார் கையில் தான் நேராக போகணும். உன்னுடைய அந்தந்த ஸ்டேஷனில் உள்ள நம்பர் வாரியாக இருக்கிற ஸ்டேஷன் நம்பர் வச்சுருக்கியல்ல, தலபாயபுரம், செட்டியார்பட்டி நம்பர், இது கண்ட்ரோல் ராஜபாளையம், தெற்கு பாளையம் ஸ்டேஷன் காவலாளர். அடுத்தாப்பில் இதுக்கு கண்ட்ரோல் நீதிமன்றத்துக்கு தெற்கு பாளையம், ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டு. அப்போ கணக்கு எல்லாமே பதிவு பண்ணிக்கோ. பதிவு பண்ண எம்எல்ஏவுக்கு எவ்வளோ சொத்து, எம்பிக்கு எவ்வளோ சொத்து கொடுத்துருக்காங்கல்ல. பஞ்சாயத்து போர்ட்டில் போய் தாசில்தார், விஓ இந்த பேர்கள்ட்ட கேளு. இந்த பேர்களை பூரா தாசில்தார், விஓலாம் அட்ரஸ்லாம் ஆக்குவார். எல்லாம் இந்த பேரை செஞ்ச கூத்து. ஏண்டா, இந்த ஒரு காகித பேப்பருக்காக பூமியில் கையெழுத்து போட்டு உன் பொண்டாட்டியை கூட்டு விடியாடா, உன் பொண்டாட்டி உன் பிள்ளையில கூட்டு விடியா அந்த பேப்பருக்காக பழாக்கி வச்சுருக்காண்ட அரியட்டை முட்டா பேலை. அதான் சொல்கிறான்ல, பேரிட அழிவு வரும் அப்படின்னு. அதுக்கு என்ன கணக்கு கொடுக்கான்? பூமியை அழித்து வச்சுருக்கான், வானத்தில் புகையாக ஏற்றி வச்சுருக்கான், பூமியை அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். அவர் இயற்கையை கொடுத்தார், செயற்கையிலே விட்டு பூரா வண்டிக்காடை இறக்கி அப்படி உங்களுக்கு சொகுசு வாழ்க்கையாடா கேட்கு காமுட்டா பேகலாம். காவல்துறை அதிகாரி கேட்டுக்கோப்பா. இப்போ கணக்கு எல்லாமே போட்டார். எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் சொத்து இருக்கிற சொத்து டாக்குமெண்ட்ஸ் உள்ள நீதிமன்றத்தில் கணக்கு ஏற்று. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் 500 கேஸு, 1000 கேஸு, 2000 கேஸு, 100 கேஸு, 200 கேஸு ஏற்றி வச்சு வழக்கு ஆடுறதுக்கான விட்டுருக்கேன் அப்படின்ட்டார். இதில் வழக்கறிஞர்கள் உள்ள கரெக்ட் பண்ணி போய்க்கோ. தப்பு செஞ்சாலும் மாட்டோட்டம், மாட்டி உள்ளே போட்டோம். அரசியல்வாதி தப்பாக உள்ள ஆட்டம் ஆடாத கணக்கு போட்டார். இன்றைக்கி கணக்கு போட்டார். 45 நாள் விடுமுறை நாள்.
சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட்ஸ், உளவுத்துறை எல்லாம் நீதிமன்றத்தில் கிரிமினல் உள்ள நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கையில் வெளியில் ஆடுறது கணக்கு மெம்மோ பேப்பர் பட்டியல் போட்டு கணக்கை ஒப்படைச்சிரு. வழக்கறிஞர் கையில் போகக்கூடாது. முக்கால் சத்தியம் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கையில் பெறணும். கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம்பா.